வைகோ வந்து தமிழக முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றதா ஒரு தகவல் கசியுது. சம்பவம் எடுக்க அது மதிமுகவினுடைய அரசியல். அவர்கள் என்ன பின்னணியில் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே விளக்கியிருக்கிறார்கள். அதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இன்றைய தமிழக அரசியல் சூழலுக்கு ஏற்ப மதிமுக இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது என்று ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிற நிலையில் மேற்கொண்டு கருத்து சொல்ல எதுவும் இல்லை. அதிமுக எம்எல்ஏக்களை உடைச்சு கொண்டு போறாங்க. அவங்க அப்படி திட்டினாங்க, அல்லு சிலுன்னு திட்டினாரு. திமுகவை தவிர எங்களுக்கு மீதி உள்ளவங்க அல்லு சிலுன்னு திட்டினாரு ஒரு மீட்டிங்ல. ஆனா இன்னைக்கு அதிமுக இருக்கிற இன்னைக்கு விஜயபாஸ்கர் மறுபடியும் போயிருக்காரு. உடைச்சிட்டு போய் 5 எம்எல்ஏ போயிட்டாங்க. இது உண்மையிலே ஓட்டு போட்ட மக்களுக்கு ஜனநாயகமா? லட்சணைக்கு ஓட்டு தான் போட்டாங்க. இப்ப விஜயபாஸ்கர் போய் என்ன தேவைகளை சேர்ந்தாரா? சேர போறாரு சார், ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ணிருக்காரு. வேற வழி கிடையாது. பாருங்க நடக்கும். அதிமுக கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று கடந்த சில ஆண்டுகளாகவே நான் சொல்லி வந்திருக்கிறேன். திராவிட அரசியல் இங்கே நீர்த்து போக வேண்டும் என்று கனவு காணுகிற பாஜகவுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. கழகங்கள் இல்லாத தமிழகம், காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று பாஜக நீண்ட காலமாக பிரச்சாரம் செய்து வருகிறது. கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் என்றும் பிரச்சாரம் செய்து வருகிறது. மொத்தத்தில் ஒரே கட்சி, ஒரே தேசம், ஒரே ஆட்சி என்பதே அவர்களின் நிலைப்பாடு. ஆகவே தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளையும் பலவீனப்படுத்தி திராவிட அரசியலையே நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம், RSSின் திட்டம். அதற்கு இடம் கொடுத்து விட்டோமோ என்று கவலைப்படக்கூடிய ஒரு சூழல் இங்கே உருவாகி இருக்கிறது. திமுக, அதிமுக பலவீனப்படுவதால் திருமாவளவனுக்கு என்ன கவலை என்று கேட்கலாம். 2 கட்சிகள் பலவீனப்படுவது என்று மட்டுமே அதை புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த 2 கட்சிகளும் பேசுகிற அரசியல்தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசிக் கொண்டிருக்கிற அரசியல், சமூக நீதி அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் அரசியல். ஆகவே திராவிட கட்சிகள் பலவீனப்படுகிறது என்றால் இந்த அரசியலும் காலப்போக்கில் நேர்த்து போக வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அதிமுகவும் இங்கே துடிப்போடு இயங்க வேண்டும் என்ற கருத்தை கடந்த காலங்களில் தொலைநோக்கு பார்வையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்தோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல அதிமுக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி விலகுவது என்பது கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதனை தாவேக்காதான் செய்கிறது என்று நாம் உறுதிப்படுத்த இயலாத நிலையும் இருக்கிறது. அவர்கள் கேட்டால் நாங்கள் அதை செய்யவில்லை, உட்கட்சி விவகாரம் என்று பதிலளிக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்தது அல்ல என்பது எங்களுடைய கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.